போலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர நம்ம ஹீரோயின் வந்த முதல் நாளே அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க. அவங்க வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன். ஏதோ ஒரு காரணத்தினால அங்கிருந்து அது வேற இடத்துக்கு மாத்திருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விடிற வரைக்கும் பாத்துக்கிறதுக்காக வர நம்ம ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. எதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அங்க உள்ள என்னதான் இருக்கு, இப்படி வகையா போய் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கடைசியில் அங்கிருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு நமக்கு சொல்ற கதை தான் லாஸ்ட் ஷிஃப்ட். அண்ட் வெல்கம் டு கார்த்திக் ஹாலிவுட். யாராச்சும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட்ல வர எப்பயுமே தட்டி விட்டுருங்க. இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுவீங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேர் லோரன். அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாங்க. அவர் இப்போ இறந்து போய் தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். முதல் நாள் அவங்க இப்போ வேலைக்கு வர்றப்ப அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபோனில் சொல்லி லோடன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்க ஃபோனை வைங்கம்மா, நான் வேலைக்கு போறேன்ட்டு அவங்க வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அங்க யாருமே இல்லை, ஒரே குப்பை குளமா கிடக்குது. யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு அவங்க உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் திடீர்னு வராரு. லாக்அப் கிட்ட நின்று எட்டி வச்சு யாரையா அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோனியை பார்த்துட்டு யார் நின்னு கேட்கறாரு. என்னோட பேர் லோரன் அவங்க சொல்றாங்க. முதல்ல திரும்ப அப்படின்னு அவர் பயங்கரமா மிரட்டுறாரு. ஹீரோனி பயந்து போய் அவர் சொல்றது எல்லாமே செய்யறாங்க. அப்ப அவரு பின்னாடி ஏதோ ஒன்னு திரும்பி பார்த்துட்டு ஹீரோனி முன்னாடி வந்து அவரை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹீரோனியுமே அவங்கள பத்தி சொல்லி அறிமுகமாக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பரவாயில்லையா உன்ன ஃபர்ஸ்ட் டேவே இங்க போட்டிருக்காங்களே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் எதுக்காக இங்க வரணும், அதுதான் இதை டோட்டலா மூடிட்டாங்களே அப்படின்னு ஹீரோனி கேக்குறாங்க. நாளைக்கு காலையில இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ண போறாங்க. அது வரைக்கும் நீ தான் இங்க இருந்து பாத்துக்கணும். கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு, அது மூவ் பண்றதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. அது வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ரொம்ப முறப்பா இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கால் வந்தாலுமே அதை புது ஸ்டேஷனுக்கு ரீலோட் பண்ணிட்டாங்க. யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள புது ஸ்டேஷனுக்கு அனுப்பு, ஏதாச்சும் எமர்ஜென்சினாலுமே புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் சார் இங்க இருக்கணும், யாராச்சும் செக்யூரிட்டி கார்ட்ஸை இங்க போடலாம்ல அப்படின்னு இவங்க சொல்லும் போது, ஆக்சுவலி நம்ம வேலையை ரொம்ப லேட் பண்ணிட்டோம், இப்பெல்லாம் எந்த செக்யூரிட்டி கார்ட்ஸையும் இங்க போட முடியாது, இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக ஆல்ரெடி ஆளுங்க எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால நீ இங்க தான் இருந்தாகணும். தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, நாளைக்கு காலைல வந்து நான் உன்னோட டியூட்டில இருந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தி காமிக்கிறாரு. இங்க பாத்ரூம் இருக்கு, இங்க கிச்சன் இருக்கு, ஏதாச்சும் சாப்பிடணும்னா இங்க சாப்பிட்டுக்கோ. இந்த எவிடன்ஸ் ரூம் வந்து ரொம்பவுமே பத்திரம், இங்கதான் முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு பார், ரத்தம் கூட இன்னுமே காயாம இருக்கு. ஸோ அதனால யாரையுமே உள்ள விட்டுறாது அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டா கண்ணெல்லாம் சொக்குது, தூக்கம் சொருகுது. அப்ப வெளியே இருக்கிற லைட் வந்து அமைஞ்சு ஆஃப் ஆகுது. என்னடா இது இப்படி பண்ணுது அப்படின்னு அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஒரு பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு அழுகுறா. இவங்களும் உன்னோட அட்ரஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒன்னும் உளறா. அப்ப வந்து கால் வந்து கட் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க உடனே புது ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு போன் பண்ணா மாட்டிக்கிட்டு இருக்காளாமா அப்படின்னு இவங்க சொல்லும் போது, அது எப்படி அந்த ஸ்டேஷனுக்கு கால் வந்து, எல்லா காலுமே நாங்க இங்க வர்ற மாதிரி தான் ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தோம், அங்க எப்படி கால் வந்து அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒரு பொண்ணு உண்மையாவே இங்க போன் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. சரி ஓகே நாங்க என்னன்னு செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்க காலை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே உள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்ட்டு அவங்க உள்ள போய் அங்கேயும் இங்கேயும் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. சரி ஓகே அப்படி இப்படின்னு ஒரு 10 மணி ஆயிடுது. அப்புறம் அவங்களுக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு சாண்ட்விச் எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு முடி ஒண்ணு வருது. அது வெளியே எடுத்து போட்டலான்னு இழுத்து பாக்குறாங்க. அது பார்த்தா நீளமா வந்துகிட்டே இருக்கு. பயந்து போய் அந்த சாண்ட்விச் அங்கேயே போட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. வெளியே யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. வெளியே போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. டக்குன்னு பின்னாடி திரும்பினா அங்க ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. பயந்து போயிடுறாங்க. அங்க ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கான். மனசுக்குள்ள மரண பீதி இருந்தாலுமே நம்ம ஒரு போலீஸ் தானே அப்படின்னு தைரியமா அங்க போய், டே யார் ராணி அப்படின்னு கேக்குறாங்க. அவன் பேசாம நின்னுகிட்டே இருக்கான். கையில ஒரு வெப்பன் எடுத்துட்டு யார் ராணின்னு கேக்குறாங்க. அவன் யூரின் போயிட்டு இருக்கான். அவன் முன்னாடி போய் நின்னுட்டு யார் ராணி என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அவன் பாக்குறதுக்கே பிச்சைக்கார மாதிரி இருக்கான். சரி ஓகே அவன் அப்படியே வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி இந்த இடத்தையுமே சுத்தம் பண்ணிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அந்த பிச்சைக்காரனோட ஷூ கிடக்குது. அதை எடுத்துட்டு போய் வெளியே போட்டுறாங்க. இப்ப திரும்பவுமே உள்ள இருக்கிற லாக்அப்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறாங்க. உள்ள போனா அங்க ரொம்ப கேவலமான ரெஸ்ட் ரூம் இருக்கு. அப்படியே மூக்க பொத்திட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. கிராஸ் பண்ணி போனா அங்க லாக்கர் ரூம் இருக்கு. இவ அப்பாவோட லாக்கர் ரூம் வந்து இவளுக்கு நல்லாவே தெரியும். அதை போய் ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள இவ சின்ன வயசுல அவங்க அப்பா கூட எடுத்த ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்கலான்னு பாக்குறா. ஆனா இருந்தாலுமே அதை உள்ள வச்சு லாக் பண்ணிடுறா. ஆனா அப்பா தாங்க திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருந்து எல்லா லாக்கர் ரூமுமே ஓபன் ஆயிருது. இவளுக்கே ஒண்ணுமே புரியல, என்னடா இதுன்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்போ போன் அடிக்குது. ஓடி வந்து போன் எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் போன் பண்ணா அதே பொண்ணு தான் இப்ப போன் பண்ணிருக்கா. பயங்கரமா அழுகிறா. என்ன காப்பாத்துங்க, ஏதோ ஒரு ஃபார்ம்ல தான் என்ன வச்சிருக்காங்க, இங்க பண்ணீங்க சத்தெல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்றா. உன்னோட பேர் என்னமா சொல்லுமா அப்படின்னு கேட்கும் போது மோனிகா அப்படின்னு சொல்றா. ஆனா எதுவுமே சரியா சொல்ல மாட்டேறா. பயந்துட்டே இருக்கா. இவனுங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ போன் கட் ஆயிருது.
ஆயிருது. போனை வச்சோடனே திரும்பவும் கால் வருது. போன் எடுத்தோடனே ஹலோ மோனிகா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்க வரதுக்கு லேட் ஆகுமாமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோனி போனை வச்சிடறாங்க. இப்ப திரும்பவும் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க. எனக்கு திரும்பவும் அந்த மாதிரி கால் வந்திருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க இல்ல அப்படியெல்லாம் கால் எதுவுமே வந்திருக்காது, நாங்க ரீட் அவுட் பண்ணிட்டோம், எந்த காலா இருந்தாலுமே இங்கதான் வரும் அப்படிங்கிறாங்க. இல்ல அந்த பொண்ணு திரும்பவும் எனக்கு போன் பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயிலுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுறாங்க. அவங்க வந்து சரி ஓகேன்ட்டு இனிமேல் அந்த பொண்ணு உங்களுக்கு போன் பண்ணா ஒன்னு நம்ம ஸ்டேஷனுக்கு போன் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா 911 கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சரி ஓகேன்ட்டு என்னடா டைமே போக மாட்டேது அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து புரட்டிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க பின்னாடி இருக்கிற லாக்கர் தானாவே நகருது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இவங்க திரும்பினதும் இன்னும் எச்சாவே நகருது. என்னடா இது அப்படின்ட்டு அங்க போய் ஏதாச்சும் லூஸா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்ப எல்லாமே ஏடா கூடமா நகருது. அதை பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னடான்னு அங்க போய் பார்த்தா நிறைய பொருள் கீழே விழுந்து கிடக்குது. பேக் டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. சரி ஏதோ ஒரு திருட தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு வாக்கி டாக்கில தகவல் சொல்றாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா சரியாவே கேட்க மாட்டேது. ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. கன் எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறாங்க. அங்க ஒரு உருவம் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா இவங்க வெளியே தள்ளா அந்த பிச்சைக்காரன் தான். அவனை அடிச்சு ஹேண்ட் கப் போட்டு எடுத்துட்டு வராங்க. ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் உள்ள போக மாட்டேறான். இவங்க உள்ள போயிட்டு அவனை உள்ள இழுக்கிறாங்க. அப்போ முன்னாடி இருக்கிற டோரு டப்புன்னு சாத்துது. வெளியே ஒரு பொண்ணு கத்திட்டு போனா எப்படி சத்தம் கேட்கும், அதே மாதிரி இப்ப பயங்கரமா ஒரு சத்தம் கேட்குது. உள்ள இருக்கிற அந்த பிச்சைக்காரன் இவங்கள அடிக்கலான்னு பாக்குறான். இவங்க லேசர் கண்ணை வச்சு அவனை சுட்டுறாங்க. அவன் உள்ள மயங்கிடுறான். லைட் எல்லாம் வேற ஆஃப் ஆயிடுச்சு. யார் இப்படி லாக் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா கதவை திறங்க அப்படின்னு இவங்க கத்திட்டு டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. ஏதோ ஒரு உருவம் வெளியே நின்றுட்டு இருக்கு. பயந்து போய் இவங்க டார்ச் லைட்டை கீழே போட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டார்ச் லைட் இவங்க மூஞ்சிலேயே அடிக்குது. அந்த பிச்சைக்காரன் தான் டார்ச் லைட் அடிக்கிறான்னு நினைச்சிட்டு ஒழுங்கு மரியாதை என்கிட்ட டார்ச் கொடுத்துருன்னு சொல்றாங்க. அது அப்படியே சைட்ல நகருது. அந்த பிச்சைக்காரன் மூலையில மயக்கமாயி கிடக்குறான். யார் இது ஒழுங்கா டார்ச்சை கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க கதி கலங்கி நிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி இன்னும் 2 உருவம் தெரியுது. அப்புறம் எல்லா லைட்டுமே ஆன் ஆயிடுது. இவங்க திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி யாருமே இல்ல. டார்ச் லைட் கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்துட்டு வெளியே வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு கன் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கே அவங்க ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இங்க பாரு இதெல்லாம் வெறும் இல்யூஷன் தான், இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா அப்படின்ட்டு அவங்களோட பிளேஸ்லயே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே அந்த போலீஸ்கார்ட்ட சொல்லாம வேணாமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு தாட் தோணுது. ஆனா இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு போனை வச்சிடறாங்க. அப்படியே மட்டம் மல்லாந்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேல SOWன்னு எழுதியிருக்கு. சரி ஓகே எவனோ இங்க இருக்கான் நம்மள கலாய்க்கிறானான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா டோருமே லாக் பண்றாங்க. அப்படியே பேக் டோர் லாக் பண்றப்ப வெளியே ஒரு பொண்ணு சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா அவ ஒரு ப்ராஸ்டியூட்டர். ஹீரோனி இங்கெல்லாம் நின்று சிகரெட் குடிக்க கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இரு நான் இந்த ஒரு சிகரெட் மட்டும் குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. என்னம்மா இன்னைக்கு உன்னை இங்க தனியா மாட்டி விட்டாங்களா அப்படின்னு இவ சொல்றா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ஸ்டேஷன்ல அடிக்கடி மாட்டிருக்கேன், அந்த விஷயம் நடக்கிறப்ப நான் செல்ல தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த ஊர்ல பேமெண்ட் ஃபேமிலின்னு ஒரு கொடூரமான ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் கொடூரமா கொலை பண்றவங்க அந்த ஃபேமிலியை அன்னைக்கு நைட்டு செல்லுல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி வந்து இல்ல அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க, அதுலதான் எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கிறப்ப நான் பக்கத்து சைடுல தான் இருந்தேன், அவங்க 3 பேர்த்தையுமே இங்கதான் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு கொடூரமான மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை ஒண்ணு ஹம் பண்ணி காமிக்கிறா. அது பாத்தீங்கன்னா இவளோட வாக்கி டாக்கில ஒரு சாங் மாதிரி கேட்டது இல்ல, அதே மாதிரி இருக்கு. அவங்க 3 பேரும் இதே ஸ்டேஷன்ல தான் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஆவி இந்த ஸ்டேஷனோட ஒவ்வொரு செவத்துலயும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இவ ஒரு ரூமுக்கு போறா. அந்த ரூம்ல நிறைய டிவிஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரெக்கார்ட் பண்ண ஒரு CCTV ஃபுட்டேஜ் இருக்கு. ஒரு பையன் 2 பொண்ணுங்க எப்படி எல்லா பொண்ணுங்களையும் கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சாத்தான வழிபடுறவங்களா இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஹம் பண்ணி ஒரு மாதிரி பாட்டு பாடுறான். அதுல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதோட மூக்க டேபிள்ல இடிச்சுக்கிட்டு ரத்தத்தை வர வச்சுட்டு எங்களுக்கு ரத்தம் தான் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுது. 3 பேருமே ஒரு சைக்கோத்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த சேரு ரோலிங் சேரி இவங்களை சுத்தி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. அதுல இந்த பேய்ங்க உட்காந்துட்டு போற மாதிரி அந்த சீனை காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு போன் வருது. அந்த போனை அட்டன் பண்ணலான்ட்டு வந்து ஹலோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் போன் பண்ணா அதே பொண்ணு தான் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. உன் பேர் என்னமா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன மாதிரி இங்க நிறைய பொண்ணுங்க செத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கு அங்கதான் டவுட் வருது. உன்னை கடத்தினவங்க ஏதாச்சும் பேய்மேன் அப்படின்னு பேர் சொன்னாங்களாமா அப்படின்னு கேக்குறா. ஆமா சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. கூட அந்த ஹம்மிங் பாட்டு சத்தமே
எல்லாத்தையுமே கேக்குது. டக்குன்னு கட் ஆயிடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. எல்லா டீட்டெயிலுமே சொல்றா. எனக்கு திரும்பவும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா. எனக்கு என்னமோ அந்த பேமெண்ட் ஃபேமிலி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவங்க இன்னுமே சாகாம பொண்ணுங்களை கடத்தி வச்சு கொன்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பேமெண்ட் ஃபேமிலில ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட சர்வேலன்ஸ்ல தான் இருக்காங்க. அதனால அப்படி தப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ப்ளீஸ் நான் சொல்ற விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க. அங்க ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் சாங் எல்லாம் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாங் கேட்டீங்க சொல்லுங்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு கேஸ் நம்பர் தரேன், அதை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கன்றாரு. இப்ப மறுபடியும் உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள இருக்கிற சேர் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கி அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க காண்டாயிடுறாங்க. ஓ, நான் புதுசுங்கிறதுனால எல்லாருமே என்ன பிராங்க் பண்றீங்களா, நான் ரொம்பவுமே பயந்துட்டமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி டோர்ல இருந்து யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஓ, நீங்க தான் என்ன கலாச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, நான் எங்க உங்களை கலாச்சிட்டு இருந்தேன், நான் இப்பதான் வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம தான் உரளிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, சரி உள்ள வாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து உங்களை பாக்குறதுக்காக என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பயங்கரமா பையன் கடலை போறான். அப்படியே இவங்களுமே ஃபிளேட் ஆகுறாங்க. காஃபி குடிச்சிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் டக்குன்னு ஒண்ணுமே சொல்றான், இங்க பாரு நானா தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நான் உங்க அப்பா கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னுமே அவங்க சேட் ஆயிடுறாங்க. நானும் உங்க அப்பா வந்து அந்த பேமெண்ட் ஃபேமிலியோட கேஸை அட்டன் பண்ணோம். அதுல எங்களால 3 பொண்ணுங்களை தான் காப்பாற்ற முடிஞ்சது. 2 போலீஸ்காரங்க இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் உங்க அப்பா. நீ எதை நினைச்சுமே கவலைப்படாத, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலுமே எனக்கு கால் பண்ணி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்புறாரு பாருங்க. அவன் மண்டியில பெருசா ஒரு ஓட்டை இருக்கு. ஏதோ புல்லட் எல்லாம் வச்சு சுட்ட மாதிரி அவ்வளோ பெரிய ஓட்டையா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோனி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே வெளியே போறாரு. பின்னாடி அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கரமா சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த பேமெண்ட் ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணிட்டு போற அந்த சத்தம் எல்லாம் கேக்குது. இவங்க அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு காரிடோர்ல ஒரு பாடி ஒண்ணு கிடக்குது. அது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்குது. இவங்க அதை பார்த்துட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு கன் எடுத்துட்டு இப்படி திரும்புறாங்க பாருங்க. அங்க யாருமே இல்ல. திடீர்னு லாக்கர் ரூம்ல இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேக்குது. இவங்க ஓடி போய் பாக்குறாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் உள்ள கதறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு 3 பேர் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பாடுற சவுண்ட் கேக்குது. இவங்க அந்த வாய்ஸையே அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப அவங்க பின்னாடி இன்னொரு பொண்ணு ஒரு மாதிரி கோர உருவத்தோட அப்படியே தவந்து வந்துகிட்டு இருக்கு. இவங்க திரும்பி பார்த்தா பின்னாடி எதுவுமே இல்ல. இவங்க அப்படியே அந்த பாட்டு சவுண்ட் கேட்கிற அந்த இடத்துக்கே போய் பாக்குறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கண்ணாடியில எல்லாமே நல்ல உருவமா இருக்கு. ஆனா இந்த சைடு பார்த்தா ஒரே கோர உருவங்களா இருக்கு. இவங்க அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருக்கிற டோர் வந்து டப்புன்னு சாத்திடுது. இவங்க அதுக்கே பயந்துடுறாங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா அங்க எந்த உருவமே இல்ல. இப்ப எவிடன்ஸ் ரூம்ல சத்தம் கேக்குது. உடனே போய் எவிடன்ஸ் ரூம்ல பார்த்தா அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. இவங்க ஸ்பீடா வந்து அந்த ஆபீசருக்கு போன் பண்ணி, சார் இங்க என்னென்னமோ நடக்குது, என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து பயங்கரமா இவங்களை கலாய்க்கிறான். என்ன நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா, ஒரு நைட்டு கூட உன்னால பாத்துக்க முடியாதா, நான் வர்றப்ப மட்டும் நீ அந்த ஸ்டேஷன்ல இல்லைன்னா உன்னோட வேலையவே நான் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்களுக்கு போன் பண்ணி எப்படா வருவீங்கன்னு கேக்குறாங்க. இல்லங்க நாங்க வர்றதுக்கு இன்னுமே லேட் ஆகும், ஏன்னா எங்க கார் வேற ரிப்பேரா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே வந்துட்டீங்கன்னா வெளியில வந்து என் கார்ல பாருங்க, நான் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியில போறாங்க. போறப்ப கரெக்டா மறுபடியும் போன் அடிக்குது. ஓடி வந்து அந்த போன் அட்டன் பண்றாங்க. திரும்பவும் அந்த மோனிகா அந்த பொண்ணு தான் போன் பண்ணிருக்கா. இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன், இப்போ ஒரு ரோட்ல ஓடிட்டு இருக்கேன்னா அந்த ரோட் நேம் சொல்றா. இவ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்ப திடீர்னு அவ என்ன சொல்றான்னா, அவனுங்க வந்துட்டானுங்க என்ன சாகடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அப்ப போன் வந்து கட் ஆயிருது. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இவளோட போன்ல இருந்து அந்த போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றா. ஓகே இந்த பேமெண்ட் ஃபேமிலி வந்து ரொம்பவுமே கொடூரமா எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராங்க் கால் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட இதெல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை வந்து டிபார்ட்மெண்ட்ல யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த பேமெண்ட் ஃபேமிலி வந்து கிரைம் சீன்லாம் சாகல, நீங்க இருக்கிற அதே ஸ்டேஷன்ல தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற அதே ரோட்ல தான் அந்த மோனிகா பொண்ணையுமே அவனுங்க சாகடிச்சுட்டானுங்க. முதல்ல இவங்க சின்ன சின்ன பிரச்சனையா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்துல மேல இருந்து ஒரு போட்டோ ஒண்ணு விழுகுது. அது ஹீரோனி பார்த்துட்டு இருங்க நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோவை போய் பாக்குறாங்க. அது யாருன்னா இவங்களோட அப்பா தான். இவங்க அப்பா சாகரப்ப எடுத்த போட்டோ. அதை பார்த்துட்டு இவங்க அழுகுறாங்க. அப்ப பக்கத்துல இவங்க கொலை பண்ண நிறைய பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் விழுகுது. அதை பார்த்துட்டு இவங்க கதறாங்க. அங்க வித்தியாசமா ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அது இவங்களால தாங்கவே முடியல. ஒரு பக்கம் போட்டோ, ஒரு பக்கம் இந்த சத்தம். அந்த போட்டோ எல்லாம் எரியுது. இவங்களால தாங்கவே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. முழிச்சு பாக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து வெப்பனு லைட்டு எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி இருக்கு. ஹே ஹே அப்படின்ட்டு இவங்களுமே பின்னாடி
பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப சைடுல இருந்து கம்பியிலேயே இவங்க தலையில ஒரே அடி இவங்க மயங்கிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து இவங்கள தர தரன்னு இழுத்துட்டு போறா. இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு கன்னை வச்சு இவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்றா. இவங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எல்லாமே வெறும் இல்யூஷன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே கொடூரமா பேசிட்டு இருக்கா. நாங்க இப்படி சாவடிச்சோம் அப்படி சாவடிச்சோம் மூஞ்சி எல்லாத்தையுமே உடைச்சோம் அப்படின்னு ரொம்ப கோரமா பேசிட்டு இருக்கா. முதல்ல நீ பேசாம என்னோட கண்ணை கூட அப்படின்னு இவங்க சொல்லும் போதே நானும் என் ஃபேமிலி செத்து 1 வருஷம் ஆயிருச்சு, அதை நாங்க கொண்டாட போட அப்படின்ட்டு அவளோட தலையிலேயே கன்னை வச்சு அங்கேயே சுட்டுட்டு செத்துறா. அப்புறம் மறுபடியும் கால் வருது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே நடந்து அந்த கால் அட்டன் பண்றாங்க. திரும்ப அந்த மோனிகா அப்படிங்கிற பொண்ணு பேசுறா. என்ன கலாய்க்கிறீங்களா, அந்த மோனிகாங்கிற பொண்ணு ஏற்கனவே செத்துட்டா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது போன்ல யாரோ சிரிக்கிற சவுண்டு கேக்குது. இவங்க பக்கத்துல இருக்க டேபிள் வந்து திடீர்னு அதர ஆரம்பிக்குது. யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இவங்க அப்படியே டேபிள் கடையில குமிஞ்சு பார்த்தா அடியில ஒரு பேய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அந்த மோனிகா அந்த பேய் தான். இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே தவந்துட்டு போய் ஒரு ரேக்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பேய் வந்து மெதுவா இவங்கள தான் துரத்திட்டு வருது. இவங்க முன்னாடியே வந்து நிக்குது. இவங்க அதை பார்த்து கதறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறாங்க. அது அங்கிருந்து காணாம போயிருது. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மெயின் டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணவே முடியல. கன் எடுத்தெல்லாம் சுடுறாங்க. ஆனா அந்த கண்ணாடி ஒட்டையவே மாட்டேது. அப்ப இவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறாங்க. அது யாருன்னா இவங்க அப்பா தான். இந்த மாதிரி என்ன இந்த பேமெண்ட் ஃபேமிலி தான் கொன்னுட்டாங்க, நீ அவங்களை எதிர்த்து போராடுமா, நான் உங்க கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க. சோ ஓகேன்னு கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு உருவம் போகுது. அது யாருன்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் தான். திரும்ப அவனை தள்ளி அவன் கையில ஹேண்ட் கப் போடுறாங்க. அவனை அப்படியே திருப்பி பார்த்தா அவனுமே ஒரு பேய் தான். அங்கிருந்து ஓடி போய் அந்த லாக்கர் ரூமை பாக்குறாங்க. அந்த பிச்சைக்காரன் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டான். உடனே இவங்க வாக்கி டாக்கில இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த வாக்கி டாக்கில இருந்தே ரத்தம் வெளியே வருது. அப்ப பவர் வேற ஆஃப் ஆயிருது. லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த உருவம் அங்க நின்றுகிட்டு இருக்கு. உடனே கத்திட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்படி வெளியே ஓடி வர்றப்ப இன்னொரு செல்ல அவங்க எப்படி செத்தாங்க அப்படிங்கிறது செவுத்துல படமா ஓடிட்டு இருக்கு. அவங்க எப்படி செத்துருப்பாங்கன்னா அவங்க இருந்த ரூம்ல எல்லாத்துலயுமே இந்த மந்திர வார்த்தையெல்லாம் எழுதி ஒரு பெட்ஷீட் எடுத்து அவங்க மூஞ்சில போட்டுக்கிட்டு அதுலயுமே சில மந்திர வார்த்தையெல்லாம் எழுதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவங்க செத்து போயிருப்பாங்க. இதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த 3 உருவமே அப்படியே ஸ்கிரீனுக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கு. அவங்க அதை பார்த்தோன்னே பயந்துட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. மெயின் டோர் கிட்ட வந்து கதை ஓபன் பண்ணி வெளியே போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க வந்து கீழே அவங்க அப்பாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இந்த போலீஸ் உறுதிமெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு கன் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அவங்க முன்னாடி நிறைய பேய்ங்க முடிஞ்சா எங்களை புடி அப்படின்ட்டு அங்கேயும் ஓடிட்டு இருக்குதுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கன்னை லோட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே துரத்தி துரத்தி வேட்டையாடுறாங்க. அப்ப கடைசியா ஒரு பேய் கதவு கிட்ட நின்று மந்திர வார்த்தையில சொல்லிட்டு இருக்கு. அதையுமே தலையிலேயே சுட்டு சாகடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க மேல ஒரு புல்லட் படுது. அது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரு. இவங்க கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. என்னையே சுட்ட அப்படின்னு சைட்ல பார்த்தா ஒரு ஆளு செத்து கிடக்குறான். இவங்க இப்ப துரத்தி துரத்தி சுட்டாங்கல்ல, அது எல்லாமே ஃபைல் எல்லாமே எடுத்துட்டு போக ஆள் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் தான். இவங்க கண்ணுக்கு அவங்க எல்லாருமே பேய இல்யூஷனா தெரிஞ்சிருக்காங்க. எப்பற அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த போலீஸ் ஆபீசருக்கு பின்னாடி அந்த 3 பேய்களுமே வருது. இது எல்லாமே அந்த பேய்களோட வேலை தான். இவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி இல்யூஷனை கொடுத்து கடைசியில இவங்களையுமே சாகடிச்சிருச்சுங்க. அப்ப கரெக்டா இவங்க சாகறப்ப மணி 12 ஆகுது. கரெக்டா இவங்களோட லாஸ்ட் ஷிஃப்ட்டுமே முடியுது. அதுதான் இந்த படம் லாஸ்ட் ஷிஃப்ட். இந்த படத்தை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு உட்காந்துட்டு பாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தனியா பார்த்து பயந்துட்டீங்கன்னா நம்ம சேனல் பொறுப்பாகாது. ஓகே நண்பர்களே, யாராச்சும் நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.